ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் ஜியாகிரஃபிலேருந்து சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜியாகிரஃபின்னு சிலபஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 7-8 லெசன்ஸ் இருக்குது சரிங்களா. அதில் ஃபஸ்ட்டு 2 லெசனுமே பார்த்துட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2 லெசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் நிலத்தோற்றம், அமைவிடம், ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். காலநிலை, அமைவிடம், நிலத்தோற்றம் இதெல்லாமே வந்து பார்த்தோம் நம்ம சரிங்களா. ஸோ அதில் ஒரு முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த 2 டாபிக் இந்திய வேளாண்மை மற்றும் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் சம்மந்தப்பட்டது, தொழிலகங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இதில் வந்து முதன்மையாக இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நியூவாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸு நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் நோட்ஸு நான் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களாகட்டும் இல்லை வந்து குரூப் 4ல் படித்தவங்களாகட்டும், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நியூவாக படிக்கிறவங்க அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கும்போது நாங்கள் டோட்டலாக எல்லாமே கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், தமிழ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்கு. 100 days டே டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து டெய்லியுமே டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ உங்களுக்கு வெள்ளிங்க இருந்ததுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் சரிங்களா. ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த ஜியாகிரஃபி சரிங்களா. ஸோ இந்த ஜியாகிரஃபின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு 10th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்கிற புவியியல் இருக்கிற முக்கியமாக அந்த 8 லெசன்ஸ் படித்தாலே போதும், நம்ம சிலபஸை கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 10th ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்கிற புவியியல் ஜியாகிரஃபி இருக்கிற அந்த 8 லெசன் தான் நம்ம சிலபஸில் இருக்குது சரிங்களா. அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த சிலபஸில் இருக்கிற அந்த ஜியாகிரஃபி டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி தான் அந்த 3வது 4வது அந்த லெசன்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம், அதாவது ஹெட் ஆஃபீஸ் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொல்கத்தா. ஆப்ஷன் ஏ கொல்கத்தாவில் இருக்குது சரிங்களா. ஸோ இதோட குறிப்புகள் வந்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் சரிங்களா. ஸோ அதோட கனிமங்கள் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கொல்கத்தா சரிங்களா. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் வந்து நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் வந்து ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது சரிங்களா. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்தமாக சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களோட நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது இவங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த சுரங்கம் இதுதான் சரிங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு சரிங்களா. செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள், நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை உற்பத்தியாளர் அப்படின்னா முதலிடத்தில் இருக்கிறவங்க சரிங்களா. முதன்மை உற்பத்தியாளர் வந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன? ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி வந்து 75 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 75 கொஷினில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வர யாருமே டெஸ்ட் எழுதுறதில்லைன்னு நினைக்கிறேன், வீடியோஸ் மட்டும்தான் பார்க்குறீங்க. டெஸ்ட்டு எழுதுங்க, உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஆன்சர் ஜார்க்கண்ட் சரிங்களா. ஸோ ஜார்க்கண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இரும்புத்தாது உற்பத்தியில் வந்து முதன்மையில் இருக்குது. இதோட குறிப்புகள் வந்து பாருங்கள். குறிப்பு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா. நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து 25% வந்து உற்பத்தி செய்து முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது சரிங்களா. ஒடிசா வந்து 21%உடன் 2ஆம் நிலையில் உள்ளது சரிங்களா. இப்போ ஜார்க்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் சொல்லிட்டோம். அதோட பர்சன்டேஜ் கேட்பாங்க, எவ்வளோ சதவீத உற்பத்தியில் வந்து அது முதன்மையாளராக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 25% சரிங்களா. அதே வந்து 2ஆம் நிலையில் இருக்கிறது யார் அப்படின்னா ஒடிசா மாநிலம். எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 21% வந்து அது 2ஆம் நிலையில் உள்ளது சரிங்களா. இதில் நம்ம இரும்புத்தாது உற்பத்தியில் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கனிமங்களும் ரொம்ப முக்கியம் சரிங்களா.
மூணாவது கேள்வி வந்து பாருங்கள், மொத்த ஜிப்சம் இருப்பில் 81% படிவுகளை கொண்டு முன்னணியில் வகிக்கும் மாநிலம் எது? ஸோ அப்போ நம்ம என்ன இரும்புத்தாது பார்த்தோம், இப்போ வந்து ஜிப்சம். சரிங்களா, ஜிப்சம் இருப்பில் வந்து பார்த்திங்கன்னா 81% முன்னிலையில் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஜிப்சம்னாலே தெரியும் ராஜஸ்தான் தான். சரிங்களா, ஜிப்சம்னாலே என்ன, ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான் வந்து 81% வந்து முன்னிலையில் இருக்குது. சரிங்களா, ஸோ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், மொத்த இருப்பில் ராஜஸ்தான் மாநிலம் மட்டும் 81% படிவுகளை கொண்டுள்ளது. சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 14%, தமிழ்நாட்டில் வந்து 2%, மீதமுள்ள 3% வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் வந்து காணப்படும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100%, ராஜஸ்தானில் மட்டும் 81% இருக்குது படிவுகளை கொண்டுள்ளது. சரிங்களா, இது ஜிப்சம். சரிங்களா, ஜம்மு காஷ்மீரில் வந்து 14%, தமிழ்நாட்டில் 2%, மீதமுள்ள 3 கடைசியாக இருக்கிற அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா, இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோர்த் ஒன் ரொம்ப முக்கியமான கேள்வி, நிலக்கரி வந்து கருப்பு தங்கம்னு சொல்கிறோம்ல, ஸோ காரணம் என்ன? நிலக்கரி வந்து கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? அது ஏன் நம்ம கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறோம்? ஆன்சர், தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் வந்து இதை வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலக்கரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் அதனால் நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம், பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம். என்ன கனிமம்? நீரக கனிமம். சரிங்களா, இது படிவு பாறையில் கிடைக்கிறது. ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் இது வந்து கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, ஸோ இப்போ நிலக்கரிங்கிறது வந்து எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமம் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு நீரக கனிமம். அது இல்லாமல் இது வந்து படிவு பாறையில் வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா, ஒரு நாட்டோட தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருக்கிறது இது அப்படின்னா இந்த நிலக்கரி தான். அதனால தான் வந்து இதை வந்து கருப்பு தங்கம், பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் எது அப்படின்னா நிலக்கரி தான். அடுத்து வந்து பாருங்கள், 5வது கேள்வி பொறுத்துக. சரிங்களா, ஸோ கனிமங்களும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பொறுத்துக்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆந்த்ராக்சைடு அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் 80 to 90% தான் ஆந்த்ராக்சைடு. பிட்டுமினஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 to 80% தான். பழுப்பு நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா 40 to 60% சரிதான். மரக்கறி வந்து பார்த்திங்கன்னா 40%க்கும் கீழே. சரிங்களா, 40%க்கும் கீழே. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 1 2 3 4 சரியா. ஆந்த்ராக்சைடு வந்து 80 to 90%, பிட்டுமினஸ் வந்து 60 to 80, பழுப்பு நிலக்கரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 to 60, அதுக்கும் கீழே 40க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மரக்கறி தான் இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 6வது கேள்வி, தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1975ஆம் ஆண்டு. 1975ஆம் ஆண்டு தான் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். உயிரின படிமங்களான நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை வாயு போன்றவற்றிலிருந்து அனல் மின் சக்தி வந்து தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா, அனல் மின் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் இயற்கை வாயுலேருந்து வந்து தயாரிக்கப்படுற கனிமம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனல் மின் சக்தி. சரிங்களா, தற்சமயம் தேசிய அனல் மின் நிலையத்தின் கீழ் 13 நிலக்கரிசார் அனல்மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டங்களும் அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. சரிங்களா, அந்த அனல்மின் நிலையம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 நிலக்கரி சார்ந்த அனல்மின் திட்டங்களும் 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டங்களும் இருக்குது. சரிங்களா, அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்காளம் எல்லா மாநிலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செயல்பட்டு வருகிறது அனல்மின் நிலையத்தில். சரிங்களா, 7வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் இரும்பு தாதுக்கள் எந்த நிறங்களில் காணப்படும்? கீழ்கண்டவற்றில் இரும்பு தாதுக்கள் வந்து எந்த நிறங்களில் காணப்படும்?
ஆன்சர் வந்து பாருங்கள் அடர் சாம்பல், வெளிர் மஞ்சள், அடர் ஊதா. சரிங்களா, அடர் சாம்பல், வெளிர் மஞ்சள், அடர் ஊதா, இதில் இந்த கலர்ல எல்லாம் இருக்கும் இரும்பு தாதுக்கள். சரிங்களா, சிவப்பு நிறத்துல எல்லாம் இருக்காது. சரிங்களா, நோட் பண்ணிங்க. அடர் சாம்பல், வெளிர் மஞ்சள், அடர் ஊதா. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஃபஸ்ட்டு 3மே சரிதான். 8வது கேள்வி வந்து பாருங்கள், சிமெண்ட் உரங்கள், சுவர் பட்டிகள், பாரிஸ் சாந்து போன்றவற்றின் உற்பத்திக்கு மூல பொருளாக விளங்குவது எது? சிமெண்ட்டு, உரங்கள், சுவர் பட்டிகள், பாரிஸ் சாந்து போன்றவற்றின் உற்பத்திக்கு மூலப்பொருளாக விளங்குவது எது? ஸோ இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பேசிக் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது தயாரிக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல ஜிப்சம். சரிங்களா, இது எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்ன? ஜிப்சம் தான். ஜிப்சம் இருந்து தான் வந்து இதை வச்சு ஜிப்சத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே உற்பத்தி பண்ணுவாங்க. சரிங்களா, 9வது கேள்வி, மின் அழுத்திகள் எந்த செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது? மின் அழுத்திகள் எந்த செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது? ஆன்சர் ஒளிமின் விளைவு. ஒளிமின் விளைவு. சரிங்களா, ஸோ இந்த செயல்பாட்டின் மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை வந்து மின்சாரமாக மாற்றுது. 10வது கேள்வி வந்து பாருங்கள், சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நோக்கங்கள் எவை? சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் எவைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட முக்கிய நோக்கங்கள் வந்து பாருங்கள், மின் விநியோகம், சந்தைப்படுதல், அழகு நிலையங்கள் கிடையாது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வழங்குதல். சரிங்களா, சூரிய வெப்ப ஆற்றலோட முக்கிய திட்டம் என்னென்னா மின் விநியோகம் பண்ண, சந்தைப்படுத்தல், தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்ப ஆற்றலை வந்து வழங்குதல். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 4 சரி. அழகு நிலையங்கள் வராது. சரிங்களா, அப்போ ஆன்சர் பாருங்கள் 1, 2, 4னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. சரிங்களா, ஆப்ஷன் டி. இதோட முக்கிய குறிப்புகள் வந்து பாருங்கள், மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான வெப்ப ஆற்றலை வழங்குதல் போன்றவை சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நோக்கங்களாகும். இதனை மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. சரிங்களா, ஸோ இந்த முக்கியமான இந்த சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தை வந்து யார் வந்து எந்த அமைச்சகம், எந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி வருதுன்னா மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செயல்பட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. சரிங்களா, செயல்படுத்தி வருகிறது. 11வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் தொடர்புடைய மின்சாரம் எது? கீழ்கண்ட கூற்றுகளில் தொடர்புடைய மின்சாரம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கும், நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானதானது. ஸோ அந்த சக்தி வந்து எந்த சக்தி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் காற்று. சரிங்களா, காற்று சக்தி தான். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கிறது இது காற்று தான். நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. சரிங்களா, 12வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி வந்து 1986 வந்து தொடங்கிட்டாங்க. எங்கே தொடங்கினாங்க, எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா. சரிங்களா, ஸோ ராஜஸ்தான் கிடையாது. தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா 3 மாநிலங்களையும் வந்து தொடங்கியிருக்காங்க. இப்போ 1986 வந்து இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாடு, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில். இதோட குறிப்பு வந்து பாருங்கள், இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986ஆம் ஆண்டு முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்னகிரி, தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை பகுதியான தூத்துக்குடியில் வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, நம்ம பார்த்தோம் எந்தெந்த மாநிலத்தில் அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு. அந்தந்த மாநிலங்களில் எந்தெந்த இடம் அப்படின்னா கடற்கரை பகுதியில் தான் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, கடற்கரை பகுதியில் குஜராத்தில் உள்ள ஓகா அப்படிங்கிற கடற்கரை பகுதியில், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்னகிரிங்கிற கடற்கரை பகுதியில், தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியில். சரிங்களா, தூத்துக்குடியில் வந்து 55 கிலோவாட் உற்பத்தி திறனுடன் நிறுவப்பட்ட காற்றாலைகள் மூலம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. சரிங்களா, 55 கிலோவாட். நோட் பண்ணிக்கோங்க.
13வது கேள்வி வந்து பாருங்கள், போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பஞ்சாலை இங்கெல்லாம் இருக்கல, அங்கே வந்து போதுமான காற்றோட்ட வசதியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி நோய்களெல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பழுப்பு நுரையீரல் நோய். சரிங்களா, பழுப்பு நுரையீரல் நோய் வந்து ஏற்படும். இந்த பஞ்சு சாலையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த எப்படி சொல்ல ரொம்ப ஒரு காற்றோட்டமே இல்லாத இடத்துல வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்செல்லாம் நிறைய மோந்து இந்த காற்றுல பறந்து அவங்களுக்கு வந்து உள்ள அந்த வாய் மூலயமா மூக்கு மூலயமா உள்ள நுரையீரல் வரைக்குமே போகும். சரிங்களா, ஸோ அதில் மூலயமா அவங்களுக்கு எந்த நோய் வந்து பரவும் அப்படின்னா பழுப்பு நுரையீரல் நோய் வந்து அவங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒரு குறிப்பு வந்து பாருங்கள், போதுமான காற்றோட்ட வசதி அற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்கள் பஞ்சு நுண் துகள்களால் பைசினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு நுரையீரல் நோயினால் பாதிக்கப்படுகின்றன. அதாவது வந்து மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பழுப்பு நுரையீரல் என்ன, மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. 14வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? தற்போது பருத்தி நெசவாலைகள் இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. தற்போது பருத்தி நெசவாலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. சரிதான். தொழிலக மூலதனத்தில் 14% கொண்டுள்ளது. இதுவும் சரிதான். தொழிலக மூலதனத்தில் வந்து 14% கொண்டுள்ளது. இத்துறை 20% தொழிலாளர்களை இத்தொழிலகங்களில் பணியமர்த்தியுள்ளது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, தொழிலக உற்பத்தியில் 12% கொண்டுள்ளது. தொழிலக உற்பத்தியில் வந்து 12%ங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரிங்களா, 12% கிடையாது. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் சரிதான். ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் 1, 2, 3 வந்து சரிதான். சரிங்களா, 1, 2, 3 வந்து சரிதான். ஸோ அப்போ அந்த தொழிலக உற்பத்தியில் எத்தனை சதவீதம் அப்படின்னா 14% கொண்டுள்ளது. சரிங்களா, இப்போ ஆப்ஷனில் 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. எத்தனை சதவீதம் அப்படின்னா 14% கொண்டுள்ளது. அடுத்து 15வது கேள்வி, ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? ஜின்னிங் முறை வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் எதனோடையும் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜின்னிங்னாலே என்னப்பா, பருத்தி தான். சரிங்களா, ஜின்னிங்னாலே என்ன, பருத்தி தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பருத்தி. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜின்னிங்க்கும் வந்து எதுக்கும் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி தான். பருத்தி இலையிலிருந்து விதைகளை வந்து பிரித்தெடுக்கும் முறை தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஜின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 16வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாலைகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ மொத்தம் எத்தனை நெசவாலைகள் இருக்குது அப்படின்னா 435 நெசவாலைகள் இருக்குது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 435 நெசவாலைகள் இருக்குது. சரிங்களா, அந்த தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 200 நெசவாலைகள் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாநிலத்தின் பிற முக்கிய நெசவாலைகள் நகரங்கள் ஆகும். சரிங்களா, தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 435 இருக்குது. அதில் வந்து 200 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறதால பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாநிலத்தில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாநிலம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 17வது கேள்வி, ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். ஸோ ஆன்சர் பாலிகஞ்ச். சரிங்களா, பாலிகஞ்சில் தான் முதலில் இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவில் அருகில் உள்ள பாலிகஞ்ச் என்னும் இடத்தில் 1867ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. சரிங்களா, எந்த வருஷம் அப்படின்னா 1867ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப முக்கியம். 18வது கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. லக்னோ, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், லக்னோ வந்து 1879, திட்டக்கார் வந்து 1882. சரிங்களா, ஸோ நோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பூனா வந்து பார்த்திங்கன்னா 1887, ராணிகஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1892. சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து 2, 1, 4, 3. சரிங்களா, 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் காகித தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எவை? கீழ்கண்டவற்றுள் காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் எவை? ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா,
ஃபஸ்ட்டு மரக்கூழ் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், மரக்கூழ் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள் வந்து தேவைப்படும். மூங்கில் பனை சங்குங்கிறாங்க, ஸோ இது வந்து தவறு. சலாய் மற்றும் சவாய் புட்கள், சலாய் மற்றும் சவாய் புட்கள் வந்து தேவைப்படும். கரும்பு சக்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள். சரிங்களா? ஸோ இந்த பனை மூங்கில் சங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மட்டும்தான் வரும், இந்த பனை சங்கு வராது. ஸோ ஆப்ஷன் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காட்டி அது வந்து தவறு தான். சரிங்களா? அப்போ என்னென்ன வரும்? மரக்கூழ் மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், சலாய் மற்றும் சவாய் புட்கள், கரும்பு சக்கைகள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 3, 4. சரிங்களா? 2 வந்து வராது. மூங்கில் மட்டும் இருந்திருந்ததுன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அனைத்துமே சரிதான் வரும். சரிங்களா? இதோட குறிப்பு வந்து பாருங்கள், மரக்கூழ், மூங்கில், சலாய் மற்றும் சவாய் பொருட்கள், உபயோகப்படுத்தப்பட்ட காகிதங்கள், கரும்பு சக்கை போன்றவை காகித தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், நம்மளும் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாமே. சரிங்களா? 20வது கேள்வி, தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வரீங்க. ஸோ இடையில கொஷின்ஸ் கேட்பேன், ஸோ அது கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. 21 டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1907ஆம் ஆண்டு. சரிங்களா? 1907ஆம் ஆண்டு டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டது. என்ன எதுன்னு பார்க்கலாம். டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907ஆம் ஆண்டு சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை ஆகும். சரிங்களா? டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து 1977ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சாக்ஷி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முதல் நவீன தொழிற்சாலை ஆகும். 22வது கேள்வி, மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின்மாற்றிகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலகம் எது? மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், மின்மாற்றிகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலகம் எது? ஆன்சர் கனரக மின்னியல். கனரக மின்னியல். 23வது கேள்வி, இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெல்லியில். சரிங்களா? சூரிய சக்தி நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னா டெல்லி தான். ஸோ நோட் பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ப்ரீவியஸில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? 24வது கேள்வி, இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எத்தனாவது இடம் அப்படின்னா 4ஆம் இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 4ஆம் இடத்தில் உள்ளது. 25வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மைக்காவின் பண்புகள், கீழ்கண்டவற்றுள் மைக்காவின் பண்புகள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து சரி, எது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மைக்கா வந்து நிறமற்றவை சரிதான், நெகிழும் தன்மை உடையவை, குறைந்த மின் இழப்பு, அதிக மின் அழுத்தத்தை தாங்கும் திறன். சரிங்களா? மைக்கா வந்து பார்த்திங்கன்னா நிறமற்றவை, நெகிழும் தன்மை உடையவை, குறைந்த மின் இழப்பு, அதிக மின் அழுத்தத்தை தாங்கும் திறன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்காவோட அட்வான்டேஜ். சரிங்களா? அதோட பண்புகள். ஸோ ஆன்சர் அனைத்துமே சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. 26வது கேள்வி, சர்க்கரை தொழில் எதனை அடுத்து 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிலாகும்? சர்க்கரை தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதனை அடுத்து 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிலாகும்? ஆன்சர் பருத்தி. ஃபஸ்ட் வந்து பருத்தி தான், பருத்திக்கு அப்புறம் தான் சர்க்கரை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பருத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் தொழில்னு சொல்லிடுவாங்க. 2வது இதுக்கு அடுத்தபடியாக வர 2வது பெரிய வேளாண்மை தொழில் எதுன்னு கேட்டாங்கன்னா சர்க்கரை. 27வது கேள்வி, நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது? நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் வந்து எங்கு தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் டோர் நக்கல். சரிங்களா? டோர் நக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தயாரிக்கப்படுகிறது. 28 கலப்பு தேனிரும்பு மற்றும் கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? ஆன்சர் விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். சரிங்களா? சாரி,
ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு வந்து உற்பத்தி செய்யுது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸு. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலிடம் எத்தனாவது இடத்துல இருக்குது, இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா. 29 கரும்பு உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது? கரும்பு உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2ஆம் இடத்துல இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா. 30வது கேள்வி, இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவில் கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் புதுடெல்லி. இதெல்லாமே புதுடெல்லி தான். சரிங்களா. கைத்தறி வளர்ச்சி ஆணையம் வந்து புதுடெல்லி. 31வது கேள்வி, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் வந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் கொல்கத்தா. ஆப்ஷன் பி, கொல்கத்தா. 32வது கேள்வி, இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் வந்து எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் டார்ஜிலிங். ஆப்ஷன் பி, டார்ஜிலிங். 33வது கேள்வி, நீர்மின் சக்தி உலக மின் தேவையில் எத்தனை சதவீதத்தை உற்பத்தி செய்கிறது? நீர்மின் சக்தி வந்து பார்த்திங்கன்னா உலக மின் தேவையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் வந்து உற்பத்தி செய்கிறது? ஆன்சர் 7% வந்து உற்பத்தி செய்கிறது. சரிங்களா. நீர்மின் சக்தி வந்து உலக மின் தேவையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் கொடுக்குது அப்படின்னா 7% வந்து உற்பத்தி செய்யுது. 34வது கேள்வி, இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தோட தலைமையிடம் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. அணுமின் சக்தி அப்படின்னாலே மும்பை தான். நோட் பண்ணிக்கோங்க. மும்பை. அனல் மின் அணுமின் எல்லாத்தோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும். 35 நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் வந்து 50% கொண்டு முன்னிலையில் இருக்கும் மாநிலம் வந்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. முன்னிலையில் என்ன இருக்குது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முன்னிலையில் வந்து உத்தரப்பிரதேசம் தான். சரிங்களா. 50% வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை இருக்குது சர்க்கரை உற்பத்தியில். சரிங்களா. 36 ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது எது? ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காம்பே வளைகுடா. காம்பே வளைகுடா. ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தான் வரேங்க. ஸோ பாருங்கள். ஸோ இது வேணால் உங்களுக்கான கேள்வி. சரிங்களா. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. சரிங்களா. இந்தியாவின் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறன் எவ்வளவு? இந்தியாவின் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறன் எவ்வளவு? எவ்வளோ வாட்ஸ், கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா. ஸோ இதை கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். நானும் பின் பண்ணுறேன். எத்தனை பேர் வந்து கரெக்டாக கண்டிப்பாக டெஸ்ட்டை வாட்ச் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 38வது கேள்வி, தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஹைதராபாத். ஆப்ஷன் சி, ஹைதராபாத்தில் இருக்குது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் ஹைதராபாத். 39 இந்தியாவில் அணுமின் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் அணுமின் திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1940ஆம் ஆண்டு. 1940 அணுமின் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 40வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழகத்தில் இயற்கை எரிவாயு காணப்படும் இடம் எது? தமிழகத்தில் இயற்கை எரிவாயு காணப்படும் இடம் வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா. ஏ அண்ட் பி. அதாவது வந்து எது எது அப்படின்னா மங்கமடம் மற்றும் நெய் பள்ளத்தூர். சரிங்களா. தமிழ் இயற்கை எரிவாயு எங்கே காணப்படும்? மங்கமடம் மற்றும் நெய் பள்ளத்தூர் 2 இடத்துலையுமே வந்து இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரிங்களா. ஏ அண்ட் பி. 41வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் வந்து எந்த வயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ எண்ணெய் வயல் அப்படின்னா ஆன்சர் திக்பாய் எண்ணெய் வயல், நாகர்காட்டியா எண்ணெய் வயல், மோரான் ஜக்ரீன் எண்ணெய் வயல். ஸோ ஆன்சர் அனைத்துமே. சரிங்களா. ஸோ என்னென்ன வயல் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரையில் உள்ளது அப்படின்னா திக்பாய் எண்ணெய் வயல், நாகர்காட்டியா எண்ணெய் வயல், மோரான் ஜக்ரீன் எண்ணெய் வயல். சரிங்களா. ஸோ இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை அருகில் தான் இருக்குது. 42வது கேள்வி, இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இந்திய நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் வந்து எங்கு உள்ளது? ஸோ ஆன்சர் கொல்கத்தா. சரிங்களா. நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கே இருக்குது? கொல்கத்தா. 43வது கேள்வி, தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது? தாது எண்ணெய்னால என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிலக்கரி தான். சரிங்களா. நிலக்கரி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தாது எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நிலக்கரி.
44வது கேள்வி, 3ஆம் வகையை சேர்ந்த நிலக்கரி அதிகமாக காணப்படும் மாநிலம் எது? 3ஆம் வகையை சேர்ந்த நிலக்கரி வந்து அதிகமாக காணப்படும் மாநிலம் வந்து எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கு ஏஎன்சி தான். சரிங்களா? அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர். சரிங்களா? அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் வகையை சேர்ந்த நிலக்கரி வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா? ஏஎன்சி தான் வந்து சரி. 45வது கேள்வி, பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? பண்டைய காலத்தில் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைக்கா. மைக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவத்திலே வந்து பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம். சரிங்களா? 46வது கேள்வி, 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? 1948ஆம் ஆண்டு இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் வந்து எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் உத்தார்பாரா. சரிங்களா? உத்தார்பாராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1948. சரிங்களா? ஸோ வருஷம் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 47வது கேள்வி, தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனாவது பெரிய நாடாக விளங்குகிறது? தற்போது இந்தியா வாகன உற்பத்தியில் எத்தனையாவது பெரிய நாடாக விளங்குகிறது? ஆன்சர் 7வது பெரிய நாடாக விளங்குகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 48வது கேள்வி, சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்பட காரணம்? சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா வாகன தொழிற்சாலைகள். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாகன தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டி இது வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாகன தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டி தான் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. 49வது கேள்வி, வர்த்தக ரீதியிலான வாகனங்களை உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவனங்கள் எவை? வர்த்தக ரீதியிலான வாகனங்களை உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவனங்கள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், இஷார் மோட்டார்ஸ், மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா. ஆன்சர் அனைத்துமே சரிதான். சரிங்க? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ரீதியிலான வாகன உற்பத்தி செய்யும் இந்திய நிறுவனங்கள். சரிங்களா? டாடா மோட்டார்ஸு, அசோக் லைலாண்ட், இஷார் மோட்டார்ஸ், மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா. சரிங்களா? ஸோ எல்லாமே வருதில். 50வது கேள்வி, இந்தியா முழுவதும் எத்தனைக்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் உள்ளது? இந்தியா முழுவதும் எத்தனைக்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் உள்ளது? ஸோ ஆன்சர் 500க்கும் மேற்பட்ட மென்பொருள் தொழிலகங்கள் உள்ளது. 51வது கேள்வி, உலக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா மட்டும் எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது? உலக மொத்த சணல் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டுமே வந்து எவ்வளோ சதவீதம் பங்களிப்பை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ சதவீதம்னா 35%. சரிங்களா? சணல் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 35% வந்து பங்களிப்பை கொண்டுள்ளது. இதில் குறிப்பு வந்து பாருங்கள். தற்காலத்தில் சணலானது பருத்தி மற்றும் ரோமத்துடன் சேர்த்து நெசவு செய்யப்படுகிறது. சணல் பொருட்கள் உலக மொத்த உற்பத்தியில் வந்து இந்தியா மட்டுமே 35% பங்களிப்பை கொண்டுள்ளது. இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோவில் பார்க்குற கஷ்டமாக இருந்துன்னா நீங்கள் பிடிஎஃபாக கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? இன்னும் எக்ஸாமுக்கு 1 month இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியலில். ஸோ நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 52வது கேள்வி, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1953ஆம் ஆண்டு. 1953ஆம் ஆண்டு. இதே வந்து பாருங்கள் முக்கியமான இது. 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தினார். சரிங்களா? மண் வகைகள் மொத்தம் எத்தனை பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 பிரிவு இருக்குது. மண் வகையில் வந்து மொத்தம் 8 பிரிவுகள் இருக்குது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து இந்தியாவில் வந்து எத்தனை மண் வகைகள் இருக்குதுன்னு வந்து அவங்க தான் பிரித்தாங்க. என்னென்ன இருக்குன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண்,
களிமண் மற்றும் சதுப்பு நில மண். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் கழகம் தான் வந்து பார்த்திங்கன்னா மண் வகைகளை வந்து 8 பிரிவுகளாக பிரித்தாங்க. சரிங்களா, இந்த 8 பிரிவுகள் ரொம்ப முக்கியம். 53வது கேள்வி, தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்றவற்றில் காணப்படும் மண் வகைகள் எது? சரிங்களா, இங்கே தென் மாநிலங்களில் நம்ம கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் காணப்படும் மண் வகைகள் வந்து எந்த மாதிரி மண் வகைன்னா செம்மண் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்மண் தான் அதிக அளவில் காணப்படும். சரிங்களா, செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமியின் கிழக்கு பகுதி தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் சோட்டா, நாகபுரி பீடபூமி ஜார்க்கண்டில் தான் வந்து அதிகமாக காணப்படும். சரிங்களா, 54வது கேள்வி வந்து பாருங்கள், இந்தியாவில் 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பும் மண் அரிப்பால் வந்து பாதிப்படைந்துள்ளது என்பதை அறிவித்த இந்திய நிறுவனம் எது? இந்தியாவில் 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொன்ன நிறுவனம் வந்து எந்த நிறுவனம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் டி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தா இவ்வளோ வந்து மண் அரிப்பால் வந்து பாதிப்படைந்துள்ளது, இவ்வளோ ஹெக்டேர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா, இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், இந்தியாவில் மண் சீரழிவு அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2015ஆம் ஆண்டு அறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண் அரிப்பால் வந்து பாதிப்படைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 55வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து எது சரி நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி, மற்ற எல்லாமே தவறு. சரிங்களா, அதாவது 2014ஆம் ஆண்டின் படி இந்தியாவில் சுமார் 15.8 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் வந்து கால்வாய் பாசன வசதிகளை பெற்றுள்ளனர். ஸோ இது மட்டும்தான் சரி. 2014ஆம் ஆண்டோட கணக்கின்படி தான் இந்தியாவில் மொத்தம் வந்து சுமார் 15.8 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் வந்து கால்வாய் பாசன வசதி வந்து பெற்றுள்ளது. சரிங்களா, மற்றதெல்லாம் கிடையாது. கால்வாய் பாசனத்தில் வந்து 40% வந்து இந்தியா பெரும் சமவெளிகள் காணப்படுங்கிறாங்க. ஸோ கிடையாது. மேலும் வட மற்றும் மத்திய இந்தியாவில் வந்து ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிஷா, தமிழ்நாடு மாநிலங்களில் வந்து பார்த்தா கால்வாய் பாசன வசதி இருக்குங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. 56 வந்து பாருங்கள், 2013லேருந்து 14ஆம் ஆண்டு காலத்தில் கிணற்று பாசனத்தின் கீழ் சதவீத பரப்பளவில் முதல் 5 மாநிலங்களுக்குள் வரும் மாநிலம் வந்து இது. 2013-14ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கிணற்று பாசனத்தின் கீழ் சதவீத பரப்பளவில் முதல் 5 மாநிலங்களில் வரும் மாநிலம் வந்து எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். சரிங்களா, ஆன்சர் டி, ஏ அண்ட் பி. மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 மாநிலங்களுக்குள்ளே வரும். சரிங்களா, அப்போ முதல் 5 மாநிலம் எது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். உத்தரப்பிரதேசம் தான் முதலில் இருக்குது. சரிங்க, 26.6 பரப்பளவு சதவீதம். மத்திய பிரதேசம் வந்து 14.6 பரப்பளவு சதவீதம். ராஜஸ்தான் 13.1 பரப்பளவு சதவீதம். குஜராத் வந்து 7.8 பரப்பளவு சதவீதம். பஞ்சாப் 7.1 பரப்பளவு சதவீதத்தில் இருக்கு. சரிங்களா, இந்த முதல் 5 இடத்துல இருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் 57, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாவின் முக்கிய நோக்கம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாவின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் நீரில் அதிக மகசூல், தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்துது. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. குறைந்த அளவு நீரில் வந்து அதிக மகசூல் வேணும், தண்ணீர் பயன்பாட்டை வந்து மேம்படுத்தணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனாவோட முக்கிய நோக்கங்கள். ஸோ இந்த யோஜனா பற்றி வர கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியராக நோட் பண்ணுங்கள். இது வந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வரும். சரிங்களா, 58, விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் முறையே என்னது? விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளாண் முறை வந்து எதுனா கலப்பு வேளாண்மை. ஆப்ஷன் டி, கலப்பு வேளாண்மை. 59வது கேள்வி, ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் எந்த பருவத்திற்கு உரியது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள காலம் வந்து எந்த பருவத்திற்கு உரியது? ஸோ ஆன்சர் காரிப். ஆப்ஷன் ஏ, காரிப் பருவத்திற்கு உரியது. 60வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ள இணை வந்து எது? தவறாக பொருந்தியுள்ள இணை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரிசல் மண் வந்து 29.69%, செம்மண் 28%, வண்டல் மண் வந்து பார்த்தீங்கன்னா 21.16%ங்கிறாங்க. தவறு. இது வந்து 22.16%. சரிங்க, 21ங்கிற 22.16% தான் வரும். காடு மற்றும் மலைமண் வந்து 7.94%, 94%. ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா, அப்போ எது தவறுனா வண்டல் மண் தான் தவறாக பொருந்தியுள்ளது. 61வது கேள்வி, உயிரின பொருட்கள் 10 முதல் 40% வரை காணப்படும் மண் எது? உயிரின பொருட்களை வந்து 10 முதல் 40% வரை காணப்படும் மண் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. களிமண் மற்றும் சதுப்பு நில மண். களிமண் மற்றும் சதுப்பு நில மண்.
ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 42 மொத்த பருத்தி உற்பத்தியில் 79% பங்களிப்பை வழங்கும் மாநிலம் வந்து எது? மொத்த பருத்தி உற்பத்தியில் வந்து 79% பங்களிப்பை வழங்கும் மாநிலம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம். இவை அனைத்துமே சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா பருத்தி உற்பத்தியில் 79% வந்து பங்களிப்பை வழங்கும் மாநிலங்கள். 63 பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வந்து எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? ஸோ ஆன்சர் பக்ரானக்கல் திட்டம் சரிங்களா. பக்ரானக்கல் திட்டத்தின் மூலம் தான் பயனடைகிறாங்க. பக்ரானக்கல் திட்டம் ரொம்ப முக்கியம். 64 பழங்குடி இன மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை எது? பழங்குடி இன மக்களால் மேற்கொள்ளப்படும் வேளாண் முறை வந்து எந்த வேளாண் முறைன்னு கேட்டிருக்காங்க. இடப்பெயர்வு வேளாண்மை சரிங்களா. இடப்பெயர்வு வேளாண்மை. 65 தவறாக பொருந்தியுள்ளது எது? தவறாக பொருந்தியுள்ளது வந்து எது? ஜூம் அசாம், பொன்னம் கேரளா சரிதான், பொடு ஆந்திர பிரதேசம், பீடா அப்படிங்கிறது ஒடிசாங்கிறாங்க. ஸோ தவறு. பீடா மற்றும் பென்டா வந்து மத்திய பிரதேசம் சரிங்களா. ஸோ அந்த பெயர்கள் மற்றும் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க. ஜூம் அசாம், பொன்னம் கேரளா சரிதான், பொடு வந்து ஆந்திர பிரதேசம், பீடா மற்றும் பென்டா வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் வரும் சரிங்களா. ஒடிசா கிடையாது, மத்திய பிரதேசம். ஸோ இது நோட் பண்ணுங்கள். பெரிய டேப்லெட் காலமே கொடுத்துருப்பாங்க இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரிங்களா. இப்போ சயின்ஸ் சோசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஜியாகிரஃபி ஆகட்டும், எக்கனாமி, பாலிட்டி ஆகட்டும், எதுவுமே வந்து அந்த புக்கில் பாக்ஸ் கொஷின்ஸை நீங்கள் தனியாக ஹைலைட் பண்ணி படிக்கணும். புக் பாக்ஸ் கொஷின்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. புக்குக்குள்ளே லைன் பை லைன் நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு முக்கியத்துவமாக நீங்கள் பாக்ஸ் கொஷின்ஸ் படிக்கணும் சரிங்களா. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக வேணுன்னா கூட நாங்கள் வந்து பாக்ஸ் கொஷின்னே தனி PDF போட்டிருக்கோம் சரிங்களா. தமிழ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்துலேயுமே வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் நாங்கள் தனியாக போட்டு கொடுத்துருவோம். அது இல்லாமல் லைன் பை லைன் கொஷின், புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். மேலே இருக்கிற நம்பருக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. 66 இந்தியாவில் நெல் எத்தனை முறைகளில் பயிரிடப்படுகிறது? இந்தியாவில் வந்து நெல் வந்து எத்தனை முறையில் பயிரிடப்படுகிறது அப்படின்னா 3 முறையில் வந்து பயிரிடப்படும் சரிங்களா. என்னென்ன முறை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விதை தூவணும், அதுக்கப்புறம் ஏர் உழுதல், என்ன துளையிடும் முறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நாற்று நடுதல் சரிங்களா. அப்போ நெல் வந்து பயிரிடப்படுறது வந்து பார்த்திங்கன்னா 3 முறையில் பயிரிடப்படும். வந்து விதை தூவல், ஏர் உழுவுதல் இல்லை துளையிடும் முறை, நாற்று நடுதல் முறை சரிங்களா. 67 கீழ்க்கண்டவற்றுள் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டுள்ள பயிர் எது? ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டுள்ள பயிர் வந்து எந்த பயிர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சோளம் சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி சோளம். 68 ஏழைகளில் முக்கிய உணவாக மட்டும் இல்லாமல் பீர் மற்றும் விஸ்கி தயாரிக்க பயன்படுத்துவது எது? ஏழைகளில் முக்கிய உணவாக மட்டும் இல்லாமல் பீர் மற்றும் விஸ்கி தயாரிப்பதற்கு பயன்படுத்துவது எது? கோதுமை, சோளம், திணை எல்லாம் கிடையாது, பார்லி தான் வரும். ஆன்சர் பார்லி சரிங்களா. பீர் மற்றும் விஸ்கி தயாரிக்கிறாங்க, ஏழைகளோட உணவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. 69 சர்க்கரை உற்பத்தியில் நம் நாடு எந்த 2 நாடுகளுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது சரிங்களா. சர்க்கரை உற்பத்தியில் வந்து நம்ம நாடு வந்து இந்தியா வந்து 3ஆம் இடம் தான். அப்போ முதல் 2 இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்க. கியூபா மற்றும் பிரேசில் சரிங்க. கியூபா மற்றும் பிரேசில் தான் முதல் 2 இடத்துல இருக்குது. நம்ம வந்து 3ஆம் இடம் தான் சரிங்களா. 70வது கேள்வி குஜராத் மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது சரிங்களா. வகிக்கிறது உள்ளது எல்லாம் ஒன்று தான். குஜராத் மாநிலம் கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது? ஸோ எதன்னா எண்ணெய் வித்துக்கள். குஜராத் வந்து எண்ணெய் வித்துக்கள் தான். எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் வந்து முன்னிலையில், அதாவது முதலிடத்தில் உள்ளது. 71வது கேள்வி உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்தை வகிக்கிறது சரிங்களா. உலக காப்பி உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? காப்பி உற்பத்தியில் வந்து 7வது இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி 7வது இடத்துல இருக்குது. 72 ரப்பர் பயிரிட ஏற்ற காலநிலை எது? ரப்பர் வந்து பயிரிட ஏற்ற காலநிலை வந்து எதுனா வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலை. வெப்ப ஈரப்பத அயன மண்டல காலநிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து பயிரிட ஏற்ற காலநிலை சரிங்களா. 73வது கேள்வி நறுமண பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் எது? நறுமண பொருட்கள்னால் என்ன? வாசனை பொருட்கள் தான் சரிங்களா. வாசனை பொருட்கள் தான். ஸோ அந்த பொருட்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதன்மையான மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் ஒரு கேள்வி இது இருக்குது, வாசனை பொருட்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வாசனை பொருட்கள்னாலே எது நம்மளுக்கு ஞாபகம் வரும்? கேரளா தான் சரிங்களா. ஸோ கேரளா அப்படின்னாலே சந்தனம், அது மாதிரி நிறைய வாசனை பொருட்கள் எல்லாமே அங்கே தான் செய்வாங்க. ஸோ நறுமணம் வாசனை பொருட்கள்னாலே கேரளா தான். 74வது வந்து பாருங்கள்
பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா வந்து எத்தனாவது இடம் வகிக்கிறது? பழங்கள் மற்றும் காய் வகைகள் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடம் வகிக்கிறதுனா 2ஆம் இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2ஆம் இடத்தில் உள்ளது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், லாஸ்ட் கொஷின் 75. 2012ஆம் ஆண்டின்படி இந்திய வேளாண்சார் கால்நடைகளின் எண்ணிக்கையில் அதிகளவில் காணப்படும் இனம் எது? 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து வேளாண்சார் கால்நடைகள் இருக்குல்ல, ஸோ அந்த எண்ணிக்கையில் அதிகளவில் காணப்படும் இனம் அது எதுனா மாடுகள் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, மாடு இனங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 75 கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஜியாகிரஃபி சிலபஸில் 4 டாபிக் கவர் பண்ணிட்டோம் இன்னையோட சேர்த்து. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ் டாப்பிக்லேயும் முக்கியமான லெசன்ஸ் வந்து நம்ம எடுத்து தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டி, எக்கனாமின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக ஹிஸ்ட்ரிலேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன், ஹிஸ்ட்ரி, பாலிட்டின்னு சொல்லி. அதேமாதிரி தமிழ் கொஷின்ஸும் வந்து சிலபஸ் வரையும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் புக்கை மட்டும் வச்சு படிக்காதீங்க. புக்கில் வந்து சம் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? வெறும் புக் கொஷின்ஸை மட்டும் படிக்கக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஷின்ஸ் நான் இடையில சொன்னால் அந்த கொஷினுக்கு நான் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.